இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, என்னோடய பையன் வந்து கராத்தே கிளாஸ் போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரொம்பவும் அழுக்காக்கி எடுத்துகிட்டு வருவான். கருப்பு கலரில் எடுத்துகிட்டு வருவான். அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுற சோப்பு வந்து எந்த சோப்பு யூஸ் பண்ணலாம், அந்த ஒயிட் வந்து சீக்கிரமாக நம்ம கை வலிக்காமல் ஓரளவுக்கு வந்து க்ளீன் ஆகிறதுக்கு எந்த டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம பாத்ரூம் க்ளீனுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ்ஷால் நம்ம அங்கே ட்ரெஸ்ஸை இப்படி தீர்த்தும் போது நம்மளுக்கு வந்து எந்த கிழிச்சல் நம்ம காலர்லலாம் கிழியாமல் இருக்கும். நம்ம அதுவே நம்ம இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம காலரு இந்த கோடுலாம் இருக்குது பாருங்கள், அந்த சைடில் இந்த கோடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா தையல் பண்ணது எல்லாமே போயிடுது. ஆனால் நம்ம இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அழுக்கு மட்டும்தான் போகும். அந்த அளவுக்கு பிடிக்காது, ட்ரெஸ்ஸில் வந்து பிடிக்காது. நம்மளுக்கு வந்து கை பற்றி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கையே பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷால் அவ்வளோ தூரம் நம்மளுக்கு பெயின் இருக்குது. ஆனால் இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே பார்த்திங்கன்னா இந்த சோப்பு பாருங்கள், இந்த சோப்போட பேர் வந்து நம்ம சன்லைட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த சன்லைட் சோப்பு நம்ம எந்த சோப்பு வச்சு நம்ம நார்மலாக இந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சன்லைட் சோப்பை மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தடவை ப்ரஷ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒயிட் ட்ரெஸ் வந்து அவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்கும். நம்ம புதுசில் தான் நமக்கு வந்து இதை தீர்த்துறதுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து நான் பழசு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம நார்மல் ப்ரஷ்ஷு மாதிரியே இருக்கா. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு கிளாத்துமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சுருங்காது, கிழியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பழசு, இது புதுசாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம தீர்த்த ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு நான் சாஃப்டாகிடும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து கையால் தான் எப்போயுமே துணி வாஷ் பண்ணுறன்றதால எனக்கு வந்து எந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும், எனக்கு கை தீர்த்துறதுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது. அதனால் இப்போ ரொம்ப நாளாகவே நான் இந்த ப்ரஷ்ஷை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். சன்லைட் பேர் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு. என்னோடய பையனோட அந்த பேக் சைடில் பாருங்கள், அவ்வளோ தூரம் ரொம்பவும் கருப்பாக கீழே உட்காந்துட்டு அந்த கராத்தே பண்ணுறதால ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப அழுக்காக்கி தான் எடுத்துகிட்டு வருவான். இது துவைக்கிறது மண்டே ஆனாலே பார்த்திங்கன்னா எனக்கு துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இந்த சோப்பு வச்சு அந்த ப்ரஷ் வச்சு நான் யூஸ் பண்ணுறதால எனக்கு எந்த இடத்துலையுமே கிழியாது. ஒரு ட்ரெஸ் தான் வச்சுருக்கான் அவன், 2 செட்டெல்லாம் வச்சுருக்கேன். அந்த ஒரு ட்ரெஸ்ஸே நான் அந்த 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரஷ் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காலரில் நான் மேரேஜ் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா எல்லா காலருமே அந்த ப்ரஷ் வச்சு நான் ஃபுல்லாத்தையும் கிழிச்சிடுவேன். செம்மையாக திட்டு வாங்கிட்டே இருப்பேன். இப்போ நான் அந்த ப்ரஷ் வச்சு நான் யூஸ் பண்ணுறதால எனக்கு ஒரு காலருமே நான் கிழியவே இல்லை. நம்ம அந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக கிழியும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க, துணி துவச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.